ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஆக்டர் சேஷு அவர்கள் இறந்துட்ட நிலையில் அவரோட இறுதி ஊர்வலம் அப்படின்றது இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. அது அவங்களோட உடம்பை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட உடல் வந்து எல்லாமே வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சு அவங்க சம்பிரதாயப்படி வந்து இப்போ அடக்கம் செய்ய எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அது என்ன நடந்துச்சு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட என்ன பேசும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சேஷு இறந்துட்ட நிலையில் மாரடைப்பால் நேற்று மதியம் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து இப்போ எதிர்த்து அடங்க சிலங்களாம் எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கி அவரோட உடலை வந்து எல்லாமே அடக்கம்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற போது அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே கதறி அழுததாக வந்து பதிவு பண்ணிப்பட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட உடலை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணலை அப்படின்ற மாதிரியும், கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்டோட உடலை நான் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டேன், அவர் இங்கேயே இருங்க, அவர் எங்கள் உடலை எங்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து ரொம்பவே கெஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கவங்களாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் உடல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போகும்போதே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னும் போதே நான் பயந்தேன். ஆனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் செய்கிற நல்லதே உங்களை காப்பாற்றும், அது கண்டிப்பாக உங்களை வந்து உங்கள் உயிரை காப்பாற்றும், நீங்கள் திரும்பி எங்ககிட்ட வந்துடுவீங்க அப்படின்னு நான் நினச்சோம். பார்த்தா நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து இறந்துட்டீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது. நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வருவீங்கன்னு பார்த்தா உங்களோட உடல் மட்டும்தான் எங்களுக்கு வீட்டுக்கு வந்தது. இதை நான் எப்படி தாங்கிக்கிறது, இனிமேல் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் ரொம்பவே கத்தி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறமா வந்து நம்ம சேஷுவோட சாரோட உடலை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வெற்றிகரமாக அவங்க வந்து என்னென்ன பண்ணணுமோ அவங்க விஷயம் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஒய்ஃபை வந்து ஸ்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க இன்னும் தெருமூலையில் நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க மேலே ரொம்பவே வந்து நீங்கள் வந்து காதலை வச்சுருந்துருக்காங்க. அவங்களால வந்து இன்னும் வரைக்கும் வந்து அந்த அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரியும் பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய இருக்கிறவங்க தான் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து நீங்கள் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.